கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இன்றைய தினம் நன்மை செய்ய நாடுவதற்காக தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் அழைக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நன்மை செய்வதுன்னா என்ன? தீமைக்கு தீமை செய்யாதிருப்பது, தீமைக்கு பதிலாக நன்மை செய்வது. இதுதான் நேற்றைய தினம் பார்த்தோம். நம்ம இதுதான் பார்த்தோம், சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு. எப்ப சந்தோஷமா இருக்க முடியும்? அடுத்தவங்க செய்த தீமைகளை மறந்து விட்டு நீங்க அடுத்தவங்க நன்மை செய்யும் நிலைமைக்கு வரும்போது தான் நீங்க அந்த சந்தோஷமா இருக்க முடியும். அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இதுவும் இருக்கிறது. அதான் பாருங்க, ஒருவரும் மற்றொருவர் செய்யும் தீங்குக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அப்ப நம்ம தீமைக்கு பதிலுக்கு பதில் செய்வதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. பதிலுக்கு பதில் செய்வதுன்னா தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மைக்கு நன்மை செய்வது தவறு கிடையாது. அது செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தீமைக்கு தீமை செய்யாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள் அப்படின்னா என்ன? உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தீமையான காரியங்கள் யாரிடம் இருக்கிறது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். உலகத்தின் அதிபதி, அவருடைய மக்கள், அவருடைய சேனைகள் இருந்தால் தீமையான காரியங்கள் வெளியே வருகிறது. அப்ப அதுக்கு பதில் நான் நிக்க போறேன்னு நினைச்சீங்கன்னு பார்த்தீங்களே, நீங்கள் அந்த தீமையில விழுந்துருவீங்க. பதில் செய்யும் போது என்ன ஆகும்? நீங்கள் அந்த தீமையை சிந்திப்பீங்க, அந்த தீமையான காரியங்களை யோசிப்பீங்க, அந்த தீமையான காரியங்களே உங்களை முழுவதுமாக உள்ளுக்குள்ள போயிருவீங்க. ஆனால் தான் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவன் உங்களை தீமை செய்தா அவனுக்காக தேவனிடத்தில் மன்றாடுங்கள். தேவனுக்காக அவன்கிட்ட உங்களை ஆசீர்வதிங்க, மனப்பூர்வமாக உங்களை ஆசீர்வதிங்க. இது தேவனுடைய பொறுப்பு. பழிவாங்குதல் எனக்குரியது அப்படின்னு தேவன் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஆனா ஒரு வார்த்தை பேசிட்டு அவனை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற எண்ணத்துல இருப்போமா? இல்ல ஒரு சிலவங்களை பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துவதற்காக அடுத்தவங்க மேல பழி, அடுத்தவங்க மேல தீமையான காரியங்களை அவங்க வாழ்க்கை நாள் முழுவதும் சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஏன்னா இல்லப்பா நான் தப்பு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா நம்மள யாரும் தப்பா நினைச்சிருவாங்களோ என்பதற்காக அதே காரியத்தை திருப்பி 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 சொல்லி கொண்டே இருப்பாங்க. நான் தான் சரி, நான் செய்வது சரி அப்படின்ற காரியங்கள்ல ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது. முழுமையா பாத்தீங்கன்னா தன்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இஷ்டம் இருக்காது. அவங்களதான் பாத்தீங்கன்னா தீமைக்கு தீமை செய்வங்களாம் காணப்படுவார்கள். ஆனால் தான் பைபிள் சொல்லப்படுகிறது, தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்க. தன்னிலை நம்ம உணர்ந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம தேவனுக்குள்ள எந்த இடத்துல இருக்கோம், நம்ம தேவனோட காரியத்துல எந்த அளவுக்கு இருக்கோம், தேவன் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம பதில் பேச மாட்டோம். நம்ம அடுத்தவங்களை குற்றப்படுத்த மாட்டோம். ஆனால் தான் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸா தேவன் சொல்கிறார். இது நமக்கு கட்டளையாக சொல்லப்படவில்லை, அட்வைஸாக சொல்கிறார். நம்ம யார் பக்கம் இருக்கிறோம்? நம்ம தேவன் பக்கம் இருக்கிறோமா, இல்ல உலகத்தின் அதிபதி பக்கம் இருக்கிறோமா? ஆனால் தான் தேவன் தன் சீடரோட ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது அந்த பட்டணத்து மக்கள் உள்ள விடல. உடனே சீடர் என்ன சொன்னாங்க? சோதாம் குமார பட்டத்தை அழிச்சது போல வானத்துல இருந்து அக்னியை இறக்கி அழித்துருவோமான்னு சொன்னதுக்கு, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் அப்படின்னு தேவன் அந்த இடத்துல அவங்க மேல கோவப்பட்டாரு. அப்ப நம்ம தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவங்க. தேவ ஆவி என்ன? சமாதானத்தின் ஆவி, மன்னிக்கும் ஆவி, ரட்சிக்கும் ஆவி. அந்த ஆவியை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்க தீமை செஞ்சோன்னு வச்சுக்கீங்களேன், உண்மையிலே தேவன் நம்மகிட்ட இல்லை, தேவன் நம்மளுடன் இல்லை என்பதை நம்மளே நம்மளை உறுதிப்பட தெரிந்து கொள்ளலாம். அப்ப தேவனுக்குள்ள நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு தீமை செய்வோம்னு சொன்னோம்னு வச்சுக்கீங்களேன், அதுல பலனே கிடையாது. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி இருக்கோம், நம்மளோட வாழ்க்கை எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த தின பொழுதிலே தேவன் நம்மளை அழைக்கிறார். அதனால்தான் பாருங்க, ஒருவரும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்ப உங்களுக்குள்ளும் நன்மை வேண்டும். மற்ற யாவருக்குள்ள நன்மை செய்வது எப்படி செய்ய முடியும்? உங்களுக்குள்ள நன்மையான காரியங்கள் இருந்தா, நன்மையான எண்ணங்கள் இருந்தா, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினம் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஒருவரும் மற்றவருக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்பவர்களாக காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பில் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் ஒருவர் தீமை செய்யாதபடி எல்லாருக்கும் நன்மை செய்வதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நீர் அளிக்கும் தேவ நன்மையால், தேவ கிருபையால் அந்த குடும்பங்கள் பெரிய வளரட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு, அந்த வீட்டுக்கு வருபொருள் அனைவரும் உமது கிருபையை, உமது நன்மையை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.